கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா நினைத்த சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த சமாதானத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். நல்ல கவனிங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய வீட்டில் சமாதானத்தை கொடுக்க போகிறார். கணவன் மனைவிக்கு இடையில் சமாதானத்தை கொடுக்க போகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய தொழிலில் சமாதானத்தை கொடுக்க போகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இனி நீங்கள் என்ன செய்தாலும் சமாதானம், என்ன பேசினாலும் சமாதானம், என்ன காரியத்தை யோசித்தாலும் சமாதானம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை குலைத்துப்படுகிற சாத்தான சீக்கிரமா உங்க காலின் கீழ் நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 16:20 நீங்க வாசித்து பாருங்க. சமாதானத்தின் தேவன் சாத்தான உங்க காலில் நசுக்கப்பட போகிறான். ஏன் தெரியுமா? உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற குலைத்துப்படுகிற சாத்தான உங்கள் காலில் நசுக்கப்பட போகிறான். நீங்கள் நீங்கள் விரும்பின தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் சிந்தையையும் உங்கள் வாழ்க்கையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு தேவை என்ன தெரியுமா? சமாதானம். இன்னைக்கு சமாதானத்தை பிசாசு குலைத்து கொண்டிருக்கிறோம். எங்கே பாருங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சகோதரருக்கு இடையில சமாதானம் இல்லை, திருச்சபைக்குள்ள சமாதானம் இல்லை. நிறைய இடத்துல பார்த்தா சமாதானமே இல்லை. ஒரு பரிசுத்தவான், ஒரு தெய்வ மனிதர் நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு, ஆனால் அவர் இறந்துட்டார். இப்போ இந்த சொத்துக்காக அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. சமாதானம் இல்லை. சொத்துக்காக சமாதானத்தை இழந்து அதற்கு அப்புறவு அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை வச்சாங்க. அதில் நான் சமாதானத்தை குறித்து சொன்னேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி சொன்னேன். முதல்ல அக்கா எழும்பினாங்க, எல்லார்ட்டையும் சமாதானமாக பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தராக சமாதானமாக பேச ஆரம்பித்தாங்க. தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தை நிரப்பிச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சமாதானம் வேணுமா? ஒரே ஒரு காரியம். ஒன்றுக்கும் ஃபஸ்ட்டு கவலைப்படாதீங்க. ஏற்ற குறித்து கவலைப்படாதீங்க. என்ன காரியத்திற்காகவும் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4:6-7 தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எனக்கு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் கவலையை ஆண்டவர் மேலே வச்சிருங்க. கவலையோடு நீங்களே வாழ்ந்தீங்கன்னா உங்களால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கவலை ஆண்டவர் மேலே எப்போ நீங்கள் வைப்பீங்களோ அப்பொழுதே தெய்வீக சமாதானம் உங்களை, உங்கள் சிந்தைய இருதயத்தை நிரப்பும். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானம் இவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும், சிந்தையை நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும், வாழ்க்கையை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் விரும்பின சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.